ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருங்க 12th மார்க் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து எல்லாருமே ஒரே ஃபைலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் எல்லா சர்டிஃபிகேட்டையுமே. அதே மாதிரியே நானும் இந்த ஆரஞ்சு கலர் ஃபைலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட 10th 12th காலேஜ் ஃபைனல் இயரும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தா தெரியல, நோ ஐடியா. அதை பத்தி காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்டாவே பார்ப்போம் அப்படின்னு சொல்றதா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் 12th மார்க் பார்த்துடலாம். ஏன் 12th மார்க் அப்படின்னா, 12th மார்க் பார்த்துட்டு நீங்க 10th வந்து நான் எவ்வளவு மார்க் எடுத்திருப்பேன்னு சொல்லி கெஸ் பண்ணி காமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கடுத்து 10th மார்க் வேணும் அப்படின்னா காமெண்ட்ல சொல்லுங்க. 12th மார்க் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிருங்க. எந்த குரூப் எடுக்கிறீங்க காலேஜ்ல அப்படின்றது சொல்லிருங்க. ஐ ஹோப் எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. நல்ல காலேஜ்ல சேர்ந்து ஸ்டடீஸை கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணிட்டே போங்க. தமிழை பத்தி சொல்லணும்னா, இன்னொன்னு இப்ப எனக்கு ஒரு சவுண்ட் கேட்குது, அதை பத்தி சொல்லிடுறேன். எங்களோட கிளாஸ் மேமே தமிழ் தான். 12th ஜி, இப்ப 2 கிளாஸ் இருக்கும். 12th ஆர்ட்ஸ்ல மட்டும் 12th ஜி இருக்கும், 12th எஃப் இருக்கும். அந்த 2 கிளாஸ்லயுமே நான் வந்து எஃப், என் ஃப்ரெண்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜி. எங்க மிஸ் தான் தமிழம்மா. பிடிக்கவே பிடிக்காது, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்றதே. சொல்லிட்டே இருப்பாங்க, நீ அந்த பிள்ளை கூட சேராத, நீ படிக்க மாட்டேன். நாங்க சேர்ந்தாலும் படிக்க மாட்டோம், சேரலாட்டியும் படிக்க மாட்டோம். ஆனாலும் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அது எப்ப பார்ப்போம்னா, பக்கத்து கிளாஸ் தான். ஆனா பார்க்கவே விட மாட்டாங்க, வெளியே கூட போக விட மாட்டாங்க. லஞ்ச் டைமுக்கு கை கழுவ போவோம் கீழே. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ளயுமே அவ்வளவு திட்டு வாங்கிடுவோம். 2 பேரும் சேர்ந்து பார்த்தா முறைக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப என்னை திட்டிட்டே இருப்பாங்க. நிறைய தடவை அழுதுட்டே இருப்பேன். எங்க வீட்டுல வந்து சொன்னா, அந்த வந்து கேட்டு எதுக்கு திட்டுறீங்க, அவ ஒண்ணுமே பண்ணல அப்படி கேட்கறவங்களே கிடையாது. திட்டுறீங்களா, திட்டுங்க, நல்லா அடிங்க, ஒண்ணும் அடிங்க அப்படின்றவங்க சொல்றாங்களா. அதனால சொல்லி ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க விட்டுருவோம். தமிழ் ஃபர்ஸ்ட் பாத்துருவோமா? 90க்கு தான் எழுதுவோம். 10 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் போயிடும். அப்ப 90க்கு நான் வந்து 85. நான் நினைக்கவே இல்லை 85 வாங்குவேன்னு. இது எதனால அப்படின்னா, கிளாஸ்லயே டெஸ்ட் வைப்பாங்களே, எக்ஸாம்ஸ் அதனா போதும், குவார்டர்லி ஆஃபர்லி அப்படின்னா போகும். அப்ப நாங்க செப்டம்பர்ல தான் ஸ்கூலுக்கே போனோம். ஏன்னா கொஞ்சம் கொரோனானால செப்டம்பருக்கு தான் போனோம். மேக்கு வந்து எங்களுக்கு எக்ஸாம் வந்து போட்டாங்க. மார்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக் போட்டாங்க. அப்ப செப்டம்பர்ல இருந்து நான் மார்ச் வரை எக்ஸாம் எழுதிருப்போம்னு நினைக்கிறேன். மார்ச் ஏப்ரல் வரை எக்ஸாம் எழுதணும். அதுல ஒரு தடவை கூட நான் 80 கூட வாங்கல, 80 வாங்கல, 70 வாங்கல. ஏன்னே தெரியாது. ஆனா நான் எல்லாமே எடுத்துட்டு வந்துருவேன். 65, 67, 69 வாங்குறதே ஆச்சரியமா இருக்கும். எதனாலும் தெரியல, எனக்கு 10th இருந்து இதான் நடக்குது. தேவிகாவா மார்க்கே வராது, ஆனா எழுதிருப்பேன். ஆனா வேறவங்களுக்கு மார்க் போட்டிருப்பாங்க, நமக்கு மார்க் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு தடவை வந்து சொல்லிட்டாங்க, இது கூட மேபி ரொம்ப கொரோனா பரவுச்சுன்னா இந்த எக்ஸாம் கூட மேபி நாங்க பப்ளிக்கா வச்சிருவோம்னு சொல்லிட்டு நேம் எழுதாதீங்க, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்துருச்சு. ஆனா என் நேம் இல்ல அதுல. அதனால எங்க தமிழம்மா வந்து நான் சந்தோஷப்படுற பார்த்துட்டு எவ்வளவு மார்க்குன்னு கேட்டாங்க. அதுல மட்டும்தான் நான் 89 எடுத்தேன். என்னை பார்த்து 1 மார்க் தான் மிஸ் ஆச்சு. என்னை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. விட்டுட்டு சரி ஆல் தி பெஸ்ட் சொல்லலாட்டியும் பரவாயில்ல, எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு மண்டையில தலைக்கணை வளர்த்துக்கிட்டுனா இருக்கக்கூடாது. எல்லாருமே திட்டினாங்க. அப்ப ரொம்ப ஜாலியா தான் இருந்துச்சு. ஆனா திட்டு அதிகமா வாங்கிட்டே இருந்தேன். உண்மையில அதை நான் மறக்கவே மாட்டேன். இங்கிலீஷுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தூரம். ஆனா இப்ப வந்து எனக்கு 3 வருஷம் இங்கிலீஷ் தான் படிச்சேன். படிக்கல, பாஸ் ஆயிட்டேன் எப்படியும் ஒரு அரியர் இல்லாம. சோ எனக்கு வந்து இப்ப இங்கிலீஷ் பிடிக்கும். ஆனா நான் இங்கிலீஷ்ல வந்து எக்ஸாம் எழுதும் போது நினைச்சேன், ஏன்னா நாங்க வந்து படிச்சுட்டு எங்க இங்கிலீஷ் மிஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் சொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சப்ஜெக்ட் மிஸ் பத்தி பேசுறேன். இங்கிலீஷ் மிஸ் வந்து எனக்கு இன்ன வரையுமே கான்டாக்ட்ல இருக்காங்க. எங்க அக்கா மேரேஜ்க்குலாம் இன்விடேஷன் அனுப்பினே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கான்வர்சேஷன் பிட்வீன் எனக்கும் எங்களோட இங்கிலீஷ் மிஸ்க்கும் எனக்கு இப்போ வரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள ராஜி மிஸ் அவங்க பேரு. அதுல நான் நினைச்ச ஒரு 70 எடுத்தேன். அவங்க ஒரு 10 மார்க் ஒரு 80 வந்துடும் நினைச்சேன். ஆனா இப்படி எடுப்பேன் நான் சத்தியமும் நினைக்கவே இல்லை. 52 மார்க் எடுத்திருக்கேன். நான் ஒரு துளி கூட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 52 மார்க்கா, என்ன எதுல விடவே இல்லை. இத்தனைக்கும் சரி ஒன் வேர்டு கொஞ்சம் தப்புன்னு வச்சுக்கிட்டாலும் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே கரெக்டா தான் எழுதுனேன். நானு கிராமர்ல போச்சா எதுல போச்சுன்னே தெரியல. எனக்கும் கிராமருக்கு வேற சுத்தமா வராது. சரின்னு சொல்லிட்டு 62 மார்க் இங்கிலீஷ்ல. பொருளியல் எக்கனாமிக் மிஸ் பத்தி சொல்றேன். அவங்க பேர் எனக்கு மறந்துடுச்சு, ஏதோ ஒண்ணு தெரியல. ஆனா நல்ல மிஸ். அவங்க பீரியட்ல நான் எப்பவுமே தூங்கிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு நாள் கூட நான் படிச்சு எனக்கு படிப்பேன், ரேரா படிப்பேன், மித்தபடினா தூங்கிக்கிட்டே இருப்பேன். அவங்களும் கண்டிக்கவே மாட்டாங்க. வருவாங்க, ஆனா நடத்தும் போது எல்லாருமே கவனிப்போம். அவங்கவுங்களா தனித்தனியா படிங்க அப்படின்னு சொல்லிப்பாங்களா. நான் லாஸ்ட் பெஞ்சுக்கு போயிடுவேன், அப்படியே படுத்து தூங்கிடுவேன். சோ அதுலயே கெஸ் பண்ணிருக்கலாம் நான் எவ்வளவு மார்க் எடுத்திருப்பேன்னு. ஆனா நீங்க கெஸ் பண்றது தப்பு. 90க்கு 79. அவங்க 10 மார்க் இன்டர்னல் ஆட் பண்ணி 89. சோ எக்கனாமிக் பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே ஒரு கைடை ஃபாலோ பண்ணாங்க. நான் மட்டும் வேற கைடை ஃபாலோ பண்ணேன். நான் எழுதிருக்கிற மட்டும் எங்க டோட்டலா ஒரு 12th 2 செக்ஷன் இருக்கு, எஃப் இருக்கு, ஜி இருக்கு. அந்த 2 செக்ஷனுமே ஒரு 70 பீப்புள்ஸ்னு வச்சாலுமே 140 பேர்ல 2 பேரு மீத்தம் 138 பேருமே ஒரு கைடை ஃபாலோ பண்றாங்க. நானும் இன்னொரு பொண்ணு மட்டும் வேற கைடு ஃபாலோ பண்ணாங்க, குட்டி கைடு.
அது நல்லா இருக்கும். அந்த கைடு ஃபாலோ பண்ணோம். ஆனா மேம் எதுவுமே சொல்லல. சரி ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தானே சொல்லிட்டு டக்கு டக்கு மார்க் போட்டாங்க. அதுக்கு அடுத்து காமர்ஸ் வந்து அவ்வளவு போர்ஷன் இருக்கும். எனக்கே மண்டை சுத்திருச்சு. ஏன்னா நாங்க செப்டம்பர்ல போய் சேர்ந்தோம். கிட்டத்தட்ட 28 போர்ஷனோ 30 போர்ஷனோ இருந்துச்சு. 28 to 34 தான் இருந்துச்சு. எப்படி படிக்கிறது? படிக்கவே முடியாது. ஒவ்வொரு யூனிட்லயுமே ஒரு ஒரு லெசன் எடுத்துட்டோம்னா அதுக்கு 4-3 பிக் கொஸ்டினாச்சும் இருக்கு. எப்படா படிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல் ஒரு மேம் வந்தாங்க ஸ்டார்டிங்ல. அவங்க வந்து ஒரு லெசன் வந்து ஒரு நாளைக்கு டெஸ்ட் வைப்பாங்க. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு லெசன்னா 2 மார்க்லாம் நாளைக்கு டெஸ்ட், 5 மார்க்னா அடுத்த நாள் டெஸ்ட். அப்ப 2 நாள்ல வந்து ஒரு லெசனே எங்களை எல்லாருக்கும் டெஸ்ட் வச்சிருவாங்க. சோ அது வந்து எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு கவர் பண்ண. ஒரு வாரத்திலே வேற மேம் போயிட்டாங்க, வேற மேம் வந்துட்டாங்க. அவங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறது அப்படிதான் இருந்தாங்க. ஆனா அவங்க தான் எங்களுக்கு கடைசி இருந்தாங்க. அவங்க சூப்பரா நடத்தினாங்க. உண்மையிலே சொல்லக்கூடாது. படிக்கிறது வந்து எங்க கையில இருந்துச்சு. அவங்க படிக்க வச்சாங்க. இவங்க வந்து நடத்திட்டு டைம் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. நாங்க படிக்காம இருப்போம். அவ்வளவுதான். சோ காமர்ஸ்ல வந்து 90க்கு 84 எடுத்தேன். சோ அவங்கதான் என்னை கொஞ்சம் பாராட்டி அனுப்பிவிட்டாங்க. இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டா இன்னும் நல்லா படிப்பா. ஆனா விளையாட்டுத்தனா இருக்கு. இப்ப நினைச்சேன் இப்ப விளையாட்டி எப்பதான் விளையாடுறது. எங்க அம்மா எதுவுமே ஆனா டு பி ஃப்ராங்க் உண்மையிலே ஐ எம் கிரேட்ஃபுல். ஏன்னா எங்க அம்மா ஒரு நாள் கூட படின்னு சொன்னது இல்ல. நாளைக்கு பப்ளிக்னா இன்னைக்கு கூட நான் விளையாண்டுகிட்டு இருந்திருக்கேன். யாரு கூட விளையாட மாட்டேன். சும்மா மேலே மாடிக்கு வாங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருப்பேன் விளையாட்டிக்கிட்டே. ஒரு நாள் கூட நாளைக்கு பரிச்சை இன்னைக்கு படின்னு சொன்னதில்ல. எதுவுமே சொன்னதில்ல. மார்க் சில நேரம் கம்மியா வாங்கினா ஏன் கம்மியா வாங்குறேன்னு சொன்னதில்ல. எதுவுமே சொன்னதே இல்லை. எங்க அப்பாவும் சரி எங்க அம்மாவும் சரி. காமர்ஸ் வந்து 90க்கு 84 எடுத்தேன். 6 மார்க் போச்சு. 6 மார்க் வந்து எதுல போச்சுன்னு நான் இது பண்ணிட்டேன். 5 மார்க் போகுதான் நினைச்சேன். ஒரு 2 மார்க் கம்பல்சரி அட்டன் பண்ணணும்ல, அதுவும் தப்பு. 5 மார்க் கம்பல்சரி சாரி 2 மார்க்கும் தப்பு, 3 மார்க்கும் தப்பு. எனக்கு நல்லாவே தெரியும் கம்பல்சரி அட்டன் பண்றது. ஒன்பது ஒண்ணு தப்பாயிடுச்சு போல. அது எனக்கே தெரியல. ஏன்னா நான் எல்லாமே படிச்சுட்டேன். அந்த 30க்குள்ள இருக்குமா அந்த 30 லெசனுமே அப்படி மைண்ட்ல வச்சிருந்தேன். அதுல மட்டும் 6 மார்க் போயிடுச்சு. 94 100க்கு 94 எடுத்தேன். அதுக்கடுத்து வந்து அக்கௌண்ட்ஸ் மிஸ் பத்தி சொல்லணும்னா ரொம்ப நல்லாவே நடத்துவாங்க. எனக்கு அவங்க கிட்ட எது பிடிக்கல அப்படின்னா இங்கிலீஷ் பீரியடா இருக்கும். கடன் வாங்கி வந்து நடத்துவாங்க. நடத்தியே முடிக்கணுமே. எனக்கு அவ்வளவு போர்ஷன் இருக்குன்னு கவனிக்கிறது யாரு? நாங்க தான். எனக்கு கவனிக்கிற இஷ்டமே இருக்காது. அப்படிதான் நடத்தினா அவங்க பீரியட்ல வந்து அவங்க நடத்துறாங்களா, நடத்தாம கூட விட்டுறணும். இப்ப எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி 2-3 பீரியட்னா கடன் வாங்கி நடத்துறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கவே. நான் மூளைக்கு போயிருவேன் மேம், நானா கொஞ்சம் படிக்கிறேன் மேம். ஆனா நான் அப்படி படிக்க மாட்டேன். கொஞ்சம் பொழுத ஓட்டணுக்காக. சோ அக்கௌண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி 9th இயல் 8 வந்து எனக்கு குழப்புச்சு. அது வந்து என்ன பேரேடுன்னு ஒண்ணு இருக்கும். அது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கே எனக்கு 10 பேர் சொல்லி கொடுத்தாங்க. ஒண்ணுமே எனக்கு வழங்கல. அதுக்கடுத்து 9வது இயல் வந்து ஃபுல்லா கொஸ்டின் தானா. சரி கொஸ்டின் ஆன்சர் தானே நம்ம எப்ப படிச்சிருவோம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா அது கடைசி வரையும் படிக்கல. எக்ஸாம் வரையும் இது வராது கடைசி இது தானே விட்டுட்டேன். ஆனா அதுலதான் 5 மார்க் வந்துச்சு. அதை ஒண்ணு விட்டுட்டேன். அதுக்கடுத்து நான் கணக்கு வேகமா போட்டனால எதுலயும் மிஸ் ஆயிடுச்சு போல. அது அப்புறம் 9 வந்து 5 தப்புன்னு எனக்கு தெரியும். அதுல 15 மார்க் போயிருச்சு. 15னா 75 வரும்னு நினைச்சேன். ஆனா 70 தான் வந்துச்சு. அப்பனா இங்கிட்ட 80 வந்துச்சு. 100க்கு வந்து 80 மார்க்ஸ் வந்தேன். போதும். நெக்ஸ்ட் கணினி பயன்பாடு. சோ எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் தான். ஆனா கம்ப்யூட்டர் லேபுக்கு நான் போனதே கிடையாது. நாங்களும் சொல்லுவோம் போனதே கிடையாது. அதுக்கு வந்து எனக்கு வந்து பிராக்டிகலுக்கு 20 மார்க் வந்துடும். இங்கிட்டு இன்டர்னலுக்கு எனக்கு ஒரு 10 மார்க் வந்துடும். ஸோ அவங்களே 30 மார்க் போட்டுருவாங்க. பேலன்ஸ் 70 மார்க்குக்கு தான் நாங்க படிக்கிறதா இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு எனக்கு படிக்கிறது. ஆனா டெய்லி படிக்க மாட்டேன். ஆனா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இயலுமே 7 இயல் தான் இருந்துச்சு யூனிட்டுமே. சரின்னு சொல்லிட்டு அதுல வந்து 70க்கு 59 மார்க் வாங்கினேன். டோட்டலா 89, 100க்கு 89 வந்துச்சு. சரி நல்ல மார்க் தான். போதும் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு போதும். பிகாஸ் ஹார்ட் ஒர்க் வந்து பண்றதை விட நிறைய பேர் கேள்வி பண்ணுவாங்க. நீ பாஸ் ஆகி என்கிட்ட கேட்டாங்க, நாளைக்கு அடுத்த வாரம் ஒரு ரிசல்ட் வருதுன்னா என்ன பாஸ் ஆயிருவியா, ஒரு 300 சில்லறை எடுத்துருவியா? சரி ஒரு 400 சில்லறை எடுத்தா கூட நல்ல மார்க் தான், அது போதும் அப்படின்னு நான் தான் ஆக்சுவலா நினைக்கணும். எனக்கு எந்த மார்க் போதும், எனக்கு இது ஓகேவா அப்படின்னு. ஏன்னா நான் போடுற எஃபெக்ட் வச்சுதானே நான் நினைச்சேன் கண்டிப்பா நான் 500 அப்போ எடுத்துருவேன்னு எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். ஏன்னா நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாட்டி எப்படி. டோட்டலா 12th மார்க்ல டோட்டலா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா 600க்கு திரும்ப சொல்லவா ஃபர்ஸ்ட்ல இருந்து வேணும் 600க்கு 509 509 மார்க் எடுத்திருக்கேன் டோட்டலா 600க்கு. ஸோ இதான் என்னோட மார்க்கு. ரொம்ப ப்ரௌடா நானே இது பண்ணி ஒரு கிளாப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட 10th மார்க் வேணுமான்னு சொல்லிட்டு காமெண்ட்ல சொல்லுங்க. வேற எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா சேலஞ்ச் வீடியோனா வருது. லைக் எந்த மாதிரி சேலஞ்சுனா ஃபுட் சேலஞ்ச் வீடியோ வருது. அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங். அது வந்து இது ஓனா நான் கொஞ்சம் போட்காஸ்ட்னு நினைச்சு நானா கொஞ்சம் வாய்ஸ் நோட் பண்ணுவேன். எனக்கு பேசுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அப்படி ஒரு இது பண்ணிருக்கேன். டெய்லியுமே நீங்க செக் பண்ணீங்கன்னா டெய்லியுமே நம்மளோட சேனல்ல வந்து வீடியோ அப்லோட் ஆயிட்டே இருக்கு. ஷார்ட்ஸ் இல்லாட்டி வீடியோ ரெண்டுல ஏதாவது நான் ஒன்று அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு சொல்லக்கூடாது சொன்னா படிக்க மாட்டேது. ஸோ பண்ணிட்டு செல்ஃப் கிஃப்டா நானே என்னையவே கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல இறங்கியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸ்டே டியூன். வேற எந்த மாதிரி வீடியோ போலான்னு கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு 10th மார்க் என்னோடது வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மார்க்கை வச்சு நான் எவ்வளவு மார்க் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க அதையும் நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. பாய்.